வாங்க பாவக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாங்க. குக்கரோ கடாயோ எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் வைக்க போகிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் அதிலே போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போனதும் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா புளியெல்லாம் கொதி வந்ததும் 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அருமையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. என்னோடய புளி கருப்பாக இருக்கிறதால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.